சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தியால் குத்திய இளைஞரை மடக்கி பிடித்த மருத்துவர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜியை புறநோயாளி போல் சிகிச்சை பெற வந்த பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த மருத்துவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் மருத்துவமனையில் இருந்து வெளியே செல்ல முயன்றபோது பொதுமக்களும் காவலாளிகளும் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விக்னேஷின் தாயார் காஞ்சனா கடந்த 6 மாதங்களாக இதே மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவருக்கு தவறான சிகிச்சை அளித்து விட்டதாக கூறி மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியதாக போலீசாரிடம் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதுனோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் தலையில 2 இடத்துல. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால் எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். சம்பவம் குறித்து அறிந்ததும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கிண்டி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் பாலாஜியின் உடல் நிலை குறித்து கேட்டறிந்தனர். தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் கூறினார். சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு கான்சியஸ் வந்திருக்கிறார். மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் அதில் தெளிவாக இருக்கின்றார். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை காவல் ஆணையர் அருணும் சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருத்துவரை தாக்கிய விக்னேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கிண்டி மருத்துவமனைக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்பாக் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது. இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே 2 ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. இங்கே இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து இல்லை. இது ஒரு கொலை முயற்சி வழக்கு தான், அதுக்குள்ளே தண்டனை கிடைக்கும். இதனிடையே மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து கிண்டி மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு செவிலியர்களும் மருத்துவ உதவியாளர்களும் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி அவசர சிகிச்சை அல்லாத பிற சிகிச்சைகளை புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவது என்பது எங்களுடைய நோக்கமல்ல. பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத இருப்பதற்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மெட்டல் டிடெக்டர்கள் கொடுக்க வேண்டும். ஆயுதம் தாங்கிய போலீசார்கள் அமர்த்தப்பட வேண்டும். மைக்ரோசிப் கொடுத்து, ஸ்மார்ட் கார்டு கொடுத்து உள்ளே செல்கின்ற பணியாளரை அனுமதிக்க வேண்டும். அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நாளை காலை 8 மணி முதல் எங்களுடைய எமர்ஜென்சி தவிர மற்ற விஷயங்களை நாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்பதை சென்னை மாவட்டத்தினுடைய அனைத்து மருத்துவர்களும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இதையடுத்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள மருத்துவ சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்.